இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர்ல குமார் வீட்ல எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. சுடர்கிட்ட ராஜி அம்மா வடிவு வந்து சொல்லுவா, "இங்க எல்லாருமே ரொம்ப நல்லவங்க தான். நீ கவலையே பட வேண்டாம். இந்த வீட்டுக்கு வந்ததுனால நீ சந்தோஷமா தாம்மா இருப்ப. உனக்கு என்ன தேவையோ அத நீ நேரடியா கேட்கலாமா" அப்படின்னு சொல்லிருவா. அப்போ குமாரோட அம்மாவும் சொல்லுவா, "இது உன் வீடு மாதிரிம்மா. உனக்கு என்ன தேவையோ என்கிட்ட சொல்லு" அப்படின்னு சொல்லுவா. அப்போ சுகன்யா வந்து சொல்லுவா, உங்க வீட்ல எப்படிம்மா இப்போ உங்க அக்கா பிரச்சனையெல்லாம் சரியாயிட்டா?" அப்படின்னு கேட்ட உடனே எல்லாரும் ஷாக் ஆயிருவாங்க. அப்போ இவன் பழனி சொல்லுவான், "உனக்கு எதுக்கு இப்ப தேவையில்லாத வேல? இப்ப எதுக்கு அந்த பொண்ணுகிட்ட அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கேன்னோனே, "இல்ல சும்மா தான் கேட்டேன். நம்ம வீட்டுக்கு வந்துட்டா, அப்போ நம்ம பிரச்சனையும், அவ பிரச்சனையும் எல்லாம் ஒண்ணு தானே! அதான் கேட்டேன்" அப்படின்னு சொல்லுவா. "அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. அவங்க பார்த்துக்கிடுவாங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, "சரி வா உனக்கு மேக்கப் பண்ணி விடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சுடர கூட்டிட்டு போயிருவா. அப்போ குமார்கிட்ட வந்து இவரு சொல்லுவாரு சக்திவேலு, "இங்க பாருப்பா, கல்யாணத்துக்கு முன்னாடி நீ எப்படி இருந்தியோ, ஆனா இனிமே வந்து நீ ஒழுங்கா இருக்கணும். பழைய பிரச்சனை மாரி பண்ணிக்கிட்டு எதுவும் இருக்கக்கூடாது. சண்டை சச்சரவுக்குலாம் போக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அப்போ வந்து சக்திவேல் சொல்லுவான், "இப்ப எதுக்கு நான் அத பத்தி பேசணும்?" அப்படின்னு சொல்லுவான். "அப்படிலாம் கிடையாது. இப்ப சொன்னா தான் உண்டு. குமாரு இனிமே ஒழுங்கா இருந்துக்கோ" அப்படின்னோனே, "சரிப்பா நான் ஒழுங்கா இருப்பேன்" அப்படின்னு அவன் சொல்லிருவான். பாண்டியன் வீட்ல கணக்கு பார்த்துட்ருப்பா, கணக்க அரிசி. அப்போ அரிசி எல்லாத்தையும் கணக்கு பார்த்து குடுத்துட்டு இருக்கும்போதே, அவளுக்கு மெசேஜ் டோன் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அத வந்து கவனிக்க மாட்டா அவ. அந்த சமயத்துல திரும்பி கால் வந்த உடனே கோமதி கேட்பா, "என்னடி எப்ப பார்த்தாலும் உனக்கு ஃபோன் வந்துட்டுருக்கு. இந்த நேரத்துல என்ன ஃபோன்?" அப்படின்னோனே, "இல்லம்மா காலேஜ் ஃப்ரெண்டு" அப்படின்னோனே, "காலேஜ்ல தான் மீட் பண்ணி பேசிட்டில. திரும்ப எதுக்கு இங்க வச்சு பேசிட்டு இருக்க?" அப்படின்னோனே, அவங்க அப்பா சொல்லுவாரு, "ஏதாவது சந்தேகம் கேட்பாங்களா இருக்கும்." ஆமா. இவ சந்தேகத்த சொல்லிக் குடுக்குறதுக்கு பெரிய டீச்சர் பாரு அப்படின்னு கோமதி சொல்லுவா. மீனா உடனே சொல்லுவா, "நல்லா படிக்கிற பொண்ணுகிட்ட தான் சந்தேகம் கேட்க முடியும்னோனே, சரியா சொன்னப்பா" அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருப்பான். அப்ப "நீ போய் பேசுமா, நான் பார்த்துக்கிறேன் கணக்க" அப்படின்னு அவங்க அப்பா சொல்லி அவள அனுப்பிருவாரு. அவ வெளிய வந்த உடனே ஃபோன அட்டெண்ட் பண்ணுவா. உடனே அவன் சொல்லுவான், "நீங்க கால அட்டெண்ட் பண்ண மாட்டீங்களோன்னு நெனச்சேன். நான் அன்னைக்கு அப்படி பேசியிருக்க கூடாது. தப்பு தான். நீங்க எனக்காக உங்க அண்ணன்கிட்டலாம் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. உங்க அப்பாகிட்ட ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நான் உங்கள ப்ரப்போஸ் பண்ணியிருக்க கூடாது" அப்படின்னு அவன் சொல்லுவான். உடனே அவ அப்படியே அமைதியா இருப்பா. "என்னங்க அமைதியா இருக்கீங்க? இனி உங்களுக்கு பிடிக்கலையா?" அப்படின்னோனே, "இங்க பாருங்க அத பத்தி நான் யோசிக்கவே இல்ல" அப்படிம்பா. "அப்புறம் உங்களுக்கு லவ் பண்றதே பிடிக்காதா?" அப்படின்னு சொல்லி அவன் கேட்பான். "இங்க பாருங்க லவ்வ பத்தி நான் யோசிக்கவே இல்ல" அப்படின்னு அவ திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பா. அப்பவும் அவன் விட மாட்டான். குமார் வெளிய நின்னு பார்த்துட்டு இருப்பான் அரிசிய. அரிசி அத கவனிச்சிருக்க மாட்டா. கவனிக்காம கார்த்திகிட்ட சொல்லுவா, "இங்க பாருங்க நான் எத பத்தியும் யோசிக்கிற மாதிரி இல்ல" அப்படின்னு அவ சொல்லுவா. "ஏங்க என்னைய பிடிக்கலைன்னா சொல்லுங்க. ஒருவேள உங்களுக்கு வீட்ல யாரும் ஒத்துக்க மாட்டாங்களோ, அதனால இப்படி யோசிக்கிறீங்களோ?" அப்படின்னோனே, "இங்க பாருங்க எனக்கு எதுனாலும் என்ன முடிவு பண்ணுறது எங்க அப்பா தான். நான் எத பத்தியுமே நான் யோசிக்கிற மாரி ஐடியாவே இல்லன்னு சொல்லிட்டேன்ல" அப்படின்னு அவ சொல்லும்போது, "அப்போ உங்க அப்பா ஓகே சொன்னா நீங்க கண்டிப்பா என்னைய கல்யாணம் முடிப்பீங்களான்னோனே" "நான் ஃபோன வச்சுருந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு அவங்க பாப்பா அங்க குமார் நின்னுட்டு இருப்பான். குமார பார்த்த உடனே அரசி அப்படி ஷாக் ஆகி அப்படி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ள போயிருவா. குமார் அதுக்கப்புறம் அப்படியே அமைதியாயிருப்பான். சுகன்யா சுடருக்கு மேக்கப் போட்டுட்டே சொல்லுவா, "நீ நல்ல வசதியான வீட்டுக்கு தான் வந்து வாக்கப்பட்டு வந்திருக்க. நீ ரொம்ப குடுத்து வச்சவ தான். குமார் ரொம்ப நல்ல பையன். பார்க்க தான் முரட்டு பையன் மாரி இருப்பான். ஆனா நல்ல பையன்" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. "உனக்கு இன்னும் உங்க வீட்லலாம் விருந்துலாம் எப்போ போட போறாங்க? கூப்பிட்டாங்களா?" அப்படின்னோனே, "இன்னும் அத பத்தி பேசல" அப்படின்பா சுடரு. இன்னும் 1 மாசத்துக்கு இப்படி விருந்து அதுன்னு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அதுக்கப்புறம் ஹனிமூன் அங்க இங்கன்னு போகலாம். நீ எந்த இடமாவது யோசிச்சு வச்சிருக்கியா?" அப்படின்னு சொல்லுவா. "இல்ல அப்படிலாம் நான் எதையும் யோசிக்கலன்னோனே, சரி, சரி இன்னும் கொஞ்ச நேரத்துல குமார் வந்துருவான். பார்த்துக்கோ என்ன நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா வெளிய போவா. அப்போ அங்கருந்து பழனி வருவான். "எங்க குமார?" அப்படின்னு கேட்பா. "இல்ல அவன் வெளிய தான் நிப்பான்" அப்படின்னோனே, "சரி அவன அனுப்பி வைங்க சீக்கிரம்" அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா போயிருவா. இவன் குமார தேடிட்டு பழனி வெளிய போவான். அங்க வெளிய நின்னு குமார் குடிச்சிட்டு இருப்பான். "என்னடா அந்த பொண்ணு வெயிட் பண்ணிட்டு இருக்கா, நீ இன்னும் போகலையா? சரி சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, "அதெல்லாம் ஞாபகம் இருக்கு சித்தப்பா" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போ ஒரு மாதிரி ஸ்மெல் அவன் மேல வரும். "டேய் குடிச்சிருக்கியா?" அப்படின்னோனே அவன் அப்படியே பார்ப்பான் பழனிய குமாரு. "ஏன்டா அவ்வளவு சொல்லியும் வீட்ல இப்படி போய் குடிச்சிட்டு நிக்கிறியே! உனக்கு வெட்கமா இல்லையா?" அப்படின்னு சொல்லுவான். "தெரியாம குடிச்சிட்டேன் சித்தப்பா" அப்படிம்பான். "என்னது தெரியாம குடிச்சிட்டியா? ஏற்கனவே குடிக்கும்போது நல்லா தெளிவா தானடா இருந்திருப்ப. அந்த பொண்ணு உனக்காக மேல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா, இப்படி போய் குடிச்சிட்டு இருக்கியே! அறிவு கெட்டத்தனமா" அப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்டுவான் பழனி. "தெரியாம தான் குடிச்சிட்டேன்னு சொல்லிட்டேன்ல சித்தப்பா, நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிருவான் குமாரு. இவன என்னதான் பண்ணனே தெரியலையே அப்படின்னு பழனி யோசிச்சுட்டு இருப்பான். குமார் ரூமுக்குள்ள போன உடனே சுடர் அப்படியே எந்திரிச்சு நிப்பா. அப்போ குமார் கேட்பான், "நீ சாப்பிட்டியா?" அப்படின்னு. அவ அப்படியே அமைதியா இருப்பா. "ஓ! நீ என் கூட தான் சாப்பிட்டியோ? நான் மறந்துட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காருவான். அதுக்கப்புறம் எந்திரிச்சுட்டு போய் கபோர்ட்ல பாட்டில் வச்சிருப்பான். அதுலேருந்து எடுத்து ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சுருவான். "நீங்க என்ன பண்றீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்பா சுடரு. தெரியலையா? குடிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து உட்காந்து சொல்லுவான், "நான் உன்னைய ஏன் கல்யாணம் முடிச்சது தெரியுமா உனக்கு?" அப்படின்னோனே அப்படியே அமைதியா பார்ப்பா சுடரு. "நான் வந்து எல்லாம் அந்த எய்த் வீட்டுக்காரிக்காக தான்" அப்படின்னோனே, "யார சொல்றீங்க?" அப்படின்னோனே, "எல்லாம் அரசிக்காக தான். அவள வந்து நான் பொண்ணு கேட்டு போனோம். நான் அவகிட்ட என்னைய கல்யாணம் முடிச்சுக்கோன்னு கேட்டேன். ஆனா, அவ முடியாதுன்ட்டா. எங்க அப்பாத்தாவும் எவ்வளவோ போய் கேட்டாங்க. முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அவ நெனச்சுக்கிட்டா, அதாவது அவள தவிர எனக்கு யாரும் பொண்ணு தர மாட்டாங்க அப்டின்ட்டு. அதான் அவளுக்கு முன்னுக்கூட்டி நான் வந்து கல்யாணம் முடிக்கணும்னு பார்த்தேன். அப்ப தானே கெத்தா இருக்கும். அதுக்காக தான் உன்னைய வந்து நான் கல்யாணம் முடிச்சேன். இப்போ அவ எப்படி ஒரு ஆள கல்யாணம் முடிப்பா? நான் இப்ப கெத்தா இருப்பேன்ல, அப்படின்னு சொல்லிட்டு அவள அப்டி பார்ப்பா. உன்னையெல்லாம் பிடிச்சுலாம் நான்லாம் வந்து கல்யாணம் முடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு, அப்டி இருக்கும்போது அப்டியே கண்ணீர் விடுவா சுடரு. அவன் அப்டியே போய் படுத்து தூங்கிருவான்.
பாண்டியன் ஹால்ல அப்படியே உட்காந்துட்டு பாட்டு சத்தமா வச்சு கேட்டுட்ருப்பாரு. அப்போ தூங்கிட்டு இருந்த செந்திலே எந்திரிச்சுருவான். இந்த நேரத்தில யார்டா இப்படி சத்தமா பாட்டு வச்சிருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வெளிய வருவான். அவன் பாண்டியன பார்த்த உடனே திரும்ப உள்ள போயிருவான். அந்த நேரத்தில மீனாவும் எந்திரிச்சு உட்காந்துருப்பா. "பாத்தியா? எப்படி பாட்ட சத்தமா வச்சு கேட்டுட்ருக்காரு" அப்படின்னோனே, "இந்த நேரத்தில யாரு கேட்பா? மாமா தான் தெரியாதா? இதுக்கு போய் எந்திச்சு பார்த்தீங்களாக்கும்" அப்படின்னு மீனா சொல்லுவா. "இல்ல இந்த டிவி வரும்போது என்னம்மா நம்மகிட்ட டென்ஷனா கத்துனாரு. இது தேவையா?" அப்படி இப்படின்னு. இப்ப ஃபுல் டைம் இவர் தான் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்படிங்கும்போது, "சரிங்க விடுங்க. டிவி தானே பார்த்துட்டு இருக்காங்க. மாமா எப்பவும் இப்படி பேசுற ஆள் தானே. நீங்க போய் படுங்க. காலையிலேயே வேலைக்கு போகணும்ல" அப்படின்னோனே, "அத வேலைக்கு போகணும்னு நெனச்சாலே கடுப்பா இருக்கு" அப்படிம்பா. "எதுக்கு?" அப்படின்னோனே, "இல்ல ஆஃபீஸ்ல போய் எல்லாரையும் பார்க்கும்போதே ஒரு மாரி இருக்கு. எனக்கு அந்த இன்சிடென்ட் தான் கண்ணுக்குள்ள வருது. இன்னொன்னு நான் வந்து ஏற்கனவே லஞ்சம் வாங்கியிருக்கிறதுலாம் மத்தவங்களுக்கு தெரியுமா? நான் மாட்டலேன்னோனே அவங்களே ஒரு மாதிரி பேசுறாங்க" அப்படின்னோனே, "சரி ஏற்கனவே நீங்க வாங்குனது தானே. அதனால தானே அவங்க பேசுறாங்க" அப்படின்னோனே, அவன் அப்படியே ஒரு மாரி இருப்பான். "சரி உங்கள கஷ்டப்படுத்துறேன்னு நெனைக்காதீங்க. அதெல்லாம் போக போக சரியாயிரும். நீங்க அத பத்தி வொரி பண்ணாதீங்க. நீங்க போய் படுங்க" அப்படின்னு மீனா சொல்லிருவா. செந்தில் போய் படுத்துருவான். காலையில மீனாவும் ராஜி அப்படி உட்காந்துருப்பாங்க. அப்போ உட்காந்துருக்கும்போது ராஜி அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருப்பா. வந்து மீனா அப்படி ஏதோ பேசிக்கிட்டே இருப்பா. ராஜி கவனிக்காமயே இருப்பா. "என்ன இப்படி கவனிக்காம இருக்கீங்க மேடம்?" அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது கதிர் அங்கிட்டு இப்படி போயிட்டுருப்பான். "அக்கா ஒரு நிமிஷம் இருங்கன்னு" சொல்லிட்டு கதிர் பின்னாடி போயிருவா. "ஓ! மேடம் வந்து கதிருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க போல" அப்படின்னு சொல்லிட்டு அவ உட்காந்துருக்க நேரத்தில இவ நேரா ரூமுக்கு போவா. கதிர்ட்ட போயிட்டு, "நீ எனக்கு பிரெக்னன்சி கிட் வாங்கிட்டு வந்தியா இல்லையா?" அப்படின்னு. "இல்ல நான் இனிமே தான் போகணும். போய் வாங்கிட்டு வா கதிரு. எனக்கே பயமா இருக்கு" அப்படின்னோனே, "எனக்கே கேட்கறதுக்கு அது ஒரு மாரி இருக்கு. நீ என் கூட வாயேன்" அப்படின்னு சொல்லி சொல்லுவான். "அதெல்லாம் இல்ல. நீ போய் கேட்டுட்டு வா. எனக்கு ஒரு மாரி இருக்கு. இங்க யார்ட்டயும் இப்ப நம்ம சொல்ல முடியாது. அதுக்குள்ள நீ போய் வாங்கிட்டு வந்துரு" அப்படின்னு சொன்னோனே, சரின்னு சொல்லிட்டு கதிர் போவான். அங்க மெடிக்கல்ல போய் கேட்கறதுக்காக அப்படியே கூச்சப்பட்டுட்டே நின்னுட்டே இருப்பான். அவரு என்ன வேணும் என்ன வேணும்னு கேட்பாரு. அப்படியே யோசிச்சுட்டே இருப்பான். அப்ப 2 லேடி வருவாங்க. உடனே இவன் வெளிய வந்துருவான் கதிரு. அதுக்கப்புறம் திரும்ப அவங்க போன பிறகு உள்ள போவான். "என்ன வேணும்?" அப்படின்னு சொல்லி இந்த கடைக்காரர் கேட்கும்போது, "பிரெக்னன்சி கிட் வேணும்" அப்படின்னோனே, "இத கேட்கறதுக்கா இவ்வளவு யோசிச்சீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அத எடுத்து குடுப்பான். "எவ்வளவுன்னு?" கேட்ட உடனே, "ரூ. 50" அப்படின்னோனே, "ரூ. 50 தானா?" அப்படின்னோனே, "ஆமா சார் ரூ. 50 தான்" அப்படின்னோனே, காச குடுத்துட்டு அத வாங்கிட்டு போவான் கதிரு. சுடர் அப்படியே சோகமா அப்படியே உட்காந்துருப்பா. அப்போ அங்கேருந்து சுகன்யா வந்து, "என்னம்மா சந்தோஷமா இருந்தியா?" அப்படின்னு சொல்லி கேட்பா. அப்ப அமைதியா இருப்பா சுடரு. "ஏன் ஒரு மாதிரி சோகமா இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்பா. "இல்ல நைட் அவரு குடிச்சாரு" அப்படின்னு. "யார சொல்ற? குமாரையா?" அப்படின்னோனே, "ஆமா" அப்படின்பா. "குமாரு குடிச்சானா?" அப்படின்னு கேட்டுட்டு, "சரி நீ கீழ உன்ன கூப்பிடுறாங்க நீ போ, நான் வாரேன் பின்னாடி" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு பேசிட்டு இருப்பா. சுடர் கீழ போவா. போன உடனே எல்லாரும், "என்னம்மா வீடு உனக்கு செட் ஆயிருச்சா?" அப்படின்னு கேட்பாங்க. "ஆ செட் ஆயிருச்சு" அப்படின்னு சொல்லி அவ பேசிட்டு இருப்பா. அப்ப எல்லாருமே நார்மலா பேசிட்டு இருக்கும்போது குமாரோட அம்மா சொல்லுவா, "கல்யாணத்தன்னைக்கு கோயிலுக்கு போயிருக்கணும், குலதெய்வம் கோயிலுக்கு. ஆனா போக முடியல. இன்னைக்கு எப்படியாவது கூட்டிட்டு போயிட்டு வந்துரு குமாரு" அப்படின்னு சொல்லி சொல்லுவா அவங்க அம்மா. உடனே சரி அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கேருந்து சுகன்யா வருவா. வந்துட்டு, "ஆனாலும் குமாரு நீ இப்படி பண்ணியிருக்க கூடாது" அப்படின்னோனே எல்லாரும் ஷாக் ஆயி பார்ப்பாங்க. கல்யாணத்தன்னைக்கு நைட்டு யாராவது இப்படி குடிப்பாங்களா? நீ போய் இப்படி குடிச்சிருக்கியேன்னு சொன்னோனே, அவன் அப்படியே முழிப்பான். எல்லாரும் ஷாக் ஆகி பார்ப்பாங்க. சுடரும் அப்படி முழிப்பான். அப்போ சுடர பார்த்து அவன் அப்படியே முறைப்பான். உடனே எல்லாரும் வந்து திட்ட ஆரம்பிச்சுருவாங்க குமார. "ஏன்டா உனக்கு குடிக்காம இருக்கவே முடியலையா? கல்யாணத்தன்னைக்கு நீ குடிச்சியா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, அவன் பழனி சொல்லுவான், "அவன் நேத்து நைட்டே குடிச்சிட்டு தான் இங்கேருந்து போனான். அதுக்கப்புறம் நான் அவ்வளவு அட்வைஸ் பண்ணியிருக்கேன். திரும்பியும் போய் ரூம்ல குடிச்சிருக்கான்." அப்படிங்கும்போது, அவங்க அப்பா சொல்லுவாரு, "நீ ஏன்டா அவன வந்து நைட்டே கண்டிக்காம விட்ட? அப்ப எங்ககிட்டலாம் சொல்லியிருக்கலாம்ல." அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. அப்போ பழனி முழிப்பான். முத்துவேல் சொல்லுவாரு, "உனக்கு என்ன தைரியம் இருந்தா இப்படி குடிச்சிட்டு இருந்திருப்ப கல்யாணத்தன்னைக்கு. அந்த பிள்ளை என்ன நினைக்கும் உன்னைய?" அப்படின்னு அவன் திட்டுவான். அப்போ அவங்க அம்மாவும் சொல்லுவாங்க, "ஏன்டா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடா? கஷ்டப்பட்டு ஒரு பொண்ண பார்த்து உனக்கு கல்யாணம் முடிச்சு வச்சா, அதுக்கப்புறமாவது ஒழுங்கா இருப்பேன்னு பார்த்தா, இப்பவும் இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்க." அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பா தான் சொல்லுவா, "இப்போ கல்யாணம் முடிச்சு வந்தவ வந்த அன்னைக்கே இப்படி குடிக்கிறாரேன்னு சொல்லிட்டு நம்மள குறை சொல்லிட்டு போனா என்னடா பண்ணுவ?" அப்படின்னு மாறி மாறி எல்லாருமே திட்ட ஆரம்பிச்சுருவாங்க. அப்போ முத்துவேல் சொல்லுவாரு, "இங்க பாரு சக்திவேலு, உன் பையன சொல்லி திருத்தி வை. சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காத அவனுக்கு. ஒழுங்கா இருக்க சொல்லு." குமார பார்த்து சொல்லுவாரு, "இங்க பாரு இதுதான் உனக்கு கடைசி வாணி. இனிமே ஒழுங்கா அந்த பிள்ளைய வச்சு வாழ்ற வழிய பாரு. தேவையில்லாம ஏதாவது பண்ணிட்டு இருந்தா அதுக்கப்புறம் இருக்கு." அப்படின்னோனே சக்திவேல் சொல்லுவாரு, "ஏன்டா எனக்கு இந்த அவமானம் தேவையாடா? நீ இந்த மாரி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு" புடிச்சு அவன பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சுருவாங்க. குமார் சுடர கார்ல கூட்டிட்டு அப்படியே போயிட்டுருப்பான். அப்போ போகும்போது, "உனக்கு என்ன திமிரு இருந்தா எங்க வீட்ல என்ன மாட்டி விட்டுருப்ப" அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்போ சுடர் சொல்லுவா, "இல்லங்க நான் உண்மைக்குமே உங்கள மாட்டிலாம் விடல. நான் ஒரு மாதிரி இருக்கும்போது அவங்க தான் என்கிட்ட கேட்டாங்க. அப்போ அவங்க வந்து இப்படி ஒரு டைரக்ட்டா எல்லார்கிட்டயும் சொல்லுவாங்கன்னு நான் நினச்சு கூட பார்க்கல" அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அப்போ அவன் சொல்லுவான், "நடிக்காத. நீ வேணுக்குன்னு தான் சொல்லியிருப்ப. எங்க சுகன்யா சித்திக்கிட்ட சொல்லி இப்படி எல்லார்ட்டயும் மாட்டி விட்டுட்டீல்ல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, அவ சொல்லுவா, "இல்லங்க நான் உண்மைக்குமே சொல்லல" அப்படின்னு அவ சொல்லுவா. அப்போ அவன் சொல்லுவான், "அங்க பாரு தேவையில்லாம ஏதாவது பேசிட்டு இருக்காத. நான் குடிச்சிட்டு பேசினேன்னு நினைக்காத. உண்மைக்குமே இப்பவும் நான் சொல்றேன். உன்னை பிடிச்சுலாம் நான் வந்து கல்யாணம் முடிக்கல. கல்யாணம் சும்மா மத்தவங்களுக்காக தான் நான் தாலி கட்டியிருக்கேன். நீ வந்தோமா, இருந்தோமா, சாப்பிட்டோமா அப்படின்னு தான் இருக்கணுமே ஒழிய, தேவையில்லாம ஏதாவது விஷயத்துல தலையிட்ட அவ்வளோதான்" அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அதுக்கப்புறம் சொல்லுவான், "இங்க பாரு நான் எப்படினாலும் குடிப்பேன். என்னமும் பண்ணுவேன்.
ரூமுக்குள்ள நடக்கிற விஷயத்த வெளிய மட்டும் ஏதாவது சொன்னேன், அப்புறம் நடக்கிறதே வேற அப்படின்னு அவன் சொல்லிருவான். அப்ப அவ சரிங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியா இருப்பா. அந்த நேரத்தில மயிலு வந்து கால் பண்ணுவா. "யாரு?" அப்படின்னு கேட்பான். "அக்கா தான் ஃபோன் பண்றா. நான் பிறவு பேசிக்கிறேன்" அப்படின்னு சொல்லும்போது எடுத்து பேசு அப்படின்னு சொன்ன உடனே அவன் எடுத்து பேசுவா. அப்போ மயிலு கேட்பா, "என்ன சுடரு நல்லா இருக்கியா?" அப்படின்னு கேட்பா. நல்லா இருக்கேன்க்கா" அப்படின்னு சொல்லும்போது, "நீ எப்பவுமே என் கூடயே இருந்தியா? இப்ப இல்லாதது கொஞ்சம் வெறிச்சோடி இருக்கு. அதான் உனக்கு கால் பண்ணி பேசினேன்" அப்படின்னு "அங்க எல்லாரும் உன்ட்ட நல்லா இருக்காங்களா?" அப்படின்னு மயிலு கேட்பா. "அதெல்லாம் நல்லா வச்சிருக்காங்கக்கா" அப்படின்னு இருக்கும்போது, "குமரவேல் எப்படி உன்ன வச்சிருக்கான்?" அப்படின்னு கேட்பா. அவங்களும் நல்லா வச்சிருக்காங்க" அப்படின்னு இருக்கும்போதே, இவன் ஹாரன வேகமா அடிச்சுக்கிட்டே இருப்பான். அப்போ மயிலு கேட்பா, "நீ வெளிய இருக்கியா சுடரு?" அப்படின்னு. "ஆமாக்கா, கோயிலுக்கு போய்கிட்டுருக்கேன்" அப்படின்னு சொல்லும்போது, "ஃபேமிலியாவா போற?" அப்படின்னு கேட்பா மயிலு. "இல்ல, நான் அவரு கூட தான் போய்கிட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்லும்போது, "சரி சுடர், நான் வச்சிருந்தேன். நான் சும்மா தான் கால் பண்ணேன். நீ எப்படி இருக்கேன்னு கேட்கறதுக்காக" அப்படின்னு வச்சுருவா மயிலு. "ஏன் உங்க அக்கா கிட்ட நேத்து நடந்த விஷயத்த அப்படியே சொல்லியிருக்க வேண்டியது தானே?" அப்படின்னு குமாரு கேட்பான். அப்ப சுடர் அமைதியா இருப்பா. "சொல்லி தான் பாரேன். என்ன நடக்குதுன்னு பாரு" அப்படின்னு கோவமா பேசிட்டு இருப்பான். சுடர் அப்படியே அழுதுகிட்டே அப்படியே அமைதியா இருப்பா. கதிர் அங்கேருந்து பிரெக்னன்சி கிட்ட வாங்கிக்கிட்டு வீட்டு முன்னாடி இப்படி நின்னுட்டுருப்பான். எப்படி கொண்டுட்டு போறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே, சுகன்யாவும் பழனிவேலும் வருவாங்க. அப்போ டக்குனு பின்னாடி கையில வச்சு மறைச்சிருவான். உடனே பழனி கேட்பான், "என்னடா எங்கே போயிட்டு வர?" அப்படின்னு கேட்பான். "கடைக்கு" அப்படின்னா. "ஏங்க உங்க அப்பா கடைக்கா?" அப்படின்னு கேட்பான் பழனி. "இல்ல, இல்ல, நான் வேற கடைக்கு." "சரி, கையில என்னத்த பின்னாடி வச்சு மறைச்சுக்கிட்டு இருக்க?" அப்படின்னு கேட்பான். "ஒண்ணும் இல்ல" அப்படின்னு 2 கையும் மாறி மாறி காட்டுவான். "டேய், என்கிட்ட என்ன ஏமாத்த பார்க்குறியா? சுகன்யா இவன் பின்னாடி ஏதோ ஒண்ணு வச்சிருக்கான்ல" அப்படின்னோனே, "எனக்கு தெரியலையே" அப்படின்னோனே, "வச்சிருக்கான், அவன் பொய் சொல்றான்" அப்படின்னு இருக்கும்போதே, "சரி, இது சரி வராது" அப்படின்னு பழனி அங்கிட்டு பார்த்துட்டு, வாங்க, எப்படி இருக்கீங்கண்ணா?" அப்படின்னு கேட்கும்போது, கரெக்ட்டா கதிர் பின்னாடி இப்படி திரும்பி பார்ப்பான். அப்ப டக்குனு அவன் கையில இருக்கிறத பிடுங்கிருவான் பழனிவேலு. "மாமா குடுங்க மாமா, தேவையில்லாம இத பண்ணாதீங்க மாமா" அப்படி இப்படின்னு இருக்கும்போதே, அத எடுத்து பார்த்துருவான் பழனி. அப்போ சுகன்யா சொல்லுவா, "ஏங்க இது என்னன்னு தெரியுதா? பிரெக்னன்சி கிட்" அப்படின்னோனே, "பிரெக்னன்சி கிட்டா? ஏன் மாப்பிள? சந்தோஷம் மாப்பிள" அப்படின்னு அவன தூக்கி அப்படியே இது பண்ணுவான். "மாமா, நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? தேவையில்லாம சொல்லாதீங்க. தப்பு தப்பா யோசிக்காதீங்கன்னு" அவன் சொல்ல அவன் கேட்காம, "நீயும் நானும் ஒரே நேரத்தில அப்பாவாக போறோமா? சந்தோஷமா இருக்கு மாப்பிள. இரு, நான் இத போய் அங்க போய் சொல்லிட்டு வரேன்" அப்படின்னு பாண்டியன் வீட்டுக்குள்ள அவன் போயிருவான். சுகன்யா நேரா, "நான் போய் அங்க மாமாமார்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு வரேன்" அப்படின்னு அவ போயிருவா. பழனி சொல்லுவான், "மாப்பிள, நம்ம 2 பேரும் ஒரே நேரத்தில அப்பாவாக போறோமா? சந்தோஷமா இருக்கு மாப்பிளன்னு" அவன தூக்கி இப்படி சுத்த ஆரம்பிச்சுருவான். "மாமா, சொல்றத கேளுங்க மாமா. நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கோங்க" அப்படின்னு இருக்கும்போதே, சுகன்யா இந்த சந்தோஷமான விஷயத்த போய் நான் வீட்ல உள்ள எல்லாத்தையும் சொல்லிட்டு வரேன் அப்படின்ட்டு உள்ள ஓடிருவா. "ஏங்க சும்மா இருங்க, போகாதீங்க போகாதீங்கங்கும்போதே" சுகன்யா ஓடிருவா. அதுக்கப்புறம் பழனிவேலும், "சரி, நானும் நம்ம வீட்ல போய் எல்லாத்தையும் சொல்றேன்னு" அவனும் உள்ள போயிருவான். ஐயோ! என்ன பண்ண தெரியலையேன்னு அவன் முழிச்சிட்டு இருக்கிற நேரத்தில சுகன்யா வீட்டுக்குள்ள போயிட்டு எல்லாத்தையும் ஓடி போய் சொல்லுவா, "நான் ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லப் போறேன். எல்லாரும் வாங்க" அப்படின்னு "மாரியக்காவும் வரட்டும்" அப்படின்னு "மாரியக்கா, அங்க வா" அப்படின்னு கூப்பிடுவா. அப்போ அங்கேருந்து குமாரோட அம்மாவும் வந்து நிப்பா. என்ன விஷயம்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, அவங்க அப்பாத்த சொல்லுவா, "ஏன்டி தேவையில்லாம இப்படி ஓடிட்டு இருக்க? சந்தோஷமான விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா வந்து சொல்லலாம்ல" அப்படின்னு இருக்கும்போது, "இருங்க, எவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம் நான் சொல்லப் போறேன்" அப்படின்னு "மாமா, நீங்க தாத்தாவாக போறீங்கன்னு" முத்துவேல பார்த்து சொன்ன உடனே எல்லாரும் பயங்கர ஹேப்பியா இருப்பாங்க. அங்க பாண்டியன் வீட்ல போயிட்டு அவன் பழனி எல்லாரையும் கூப்பிடுவான். மச்சான் மச்சான்னு கூப்பிட்ட உடனே பாண்டியன் சொன்னாரு, "ஏன்டா இப்படி கத்திக்கிட்டே வர?" அப்படின்னோனே, "நான் இங்க இந்த வீட்ல எவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் நடக்க போகுதுங்கிறத சொல்ல வந்திருக்கேன். நீங்க என்னன்னா க நான் கத்துனத பத்தி பேசிட்டு இருக்கீங்களே" அப்படின்னு அக்கா எப்படின்னு எல்லாரையும் கூப்பிடுவான். அப்பவும் கதிர் வந்து சொல்லுவான், "மாமா சும்மா இருங்க மாமா" அப்படின்னு இருக்கும்போதே எல்லாரும் வந்து நின்றுவாங்க. அப்போ "என்ன விஷயம்?" அப்படின்னு கேட்கும்போதே, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. மாமா ஏதோ சொல்ல வராங்க. நீங்க போங்க போங்க" அப்படின்னு கதிர் விரட்டுவான். அப்போ "ஒண்ணும் இல்லையா?" அப்படின்னு மீனா உள்ள போகும்போது பழனி சொல்லுவான், "ஏப்பா போயிறாத இரு. பெரிய சந்தோஷமான விஷயம் தான் சொல்லப் போறேன்" அப்படின்னோனே, அங்கேருந்து ராஜியும் வந்துருவா. அப்போ கதிர பார்த்துட்டு என்ன கேட்பா, அவனும் முழிப்பான். பழனி எல்லார்ட்டயும் சொல்லுவான், "நம்ம வீட்டுக்கு ஒரு வாரிசு வரப்போகுது" அப்படின்னு. உடனே "என்னடா சொல்ற?" அப்படின்னு எல்லாரும் கேட்கும்போது, அப்போ கதிர் சொல்லுவான், "ஒண்ணும் இல்லம்மா, நம்ம அண்ணனும் மாமாவும் ஒரே நேரத்தில வாரிச கொண்டுட்டு வர போறாங்களா, அதத்தான் சொல்லப் போறாங்க மாமா" அப்படின்னோனே, அப்போ இவ சொல்லுவா கோமதி, "என்னடா சொல்ற? அதான் ஏற்கனவே தெரிஞ்ச கதையேன்னு." "ஏக்கா சும்மா இருக்கா, நான் அப்படியே சொல்லல. நம்ம கதிரும் வந்து இப்ப அப்பாவாக போறான்" அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் அப்படி ஷாக் ஆகி பார்ப்பாங்க. நம்ம ராஜி உண்டாயிருக்கா அப்படின்னு சொன்ன உடனே பயங்கர ஹாப்பி ஆயிருவாங்க எல்லாரும். அப்ப அவளுக்கு எல்லாரும் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப மீனா சொல்லுவா, என்னைய அக்கா அக்கான்னு சொல்லிட்டு கடைசியில அக்காவ முந்தி நீ ஃபர்ஸ்ட்டு அம்மாவாக போற அப்படின்னு சந்தோஷமா சொல்லிட்டு இருப்பா. அப்படி மாறி மாறி எல்லாருமே சொல்லிட்டு இருக்கும்போதே, பாண்டியன் சொல்லுவான், "ஏன் எங்ககிட்ட மறைச்சிட்ட? இது சந்தோஷமான விஷயம் தானே! இந்த போலீஸ் வேலைக்கு போன மாரி அத மறைச்ச மாதிரி இதையும் மறைச்சிட்டியா?" அப்படின்னு கதிர்கிட்ட கேட்பான். அப்போ "இல்லப்பா, நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நான் என்ன சொல்ல வரேன்" அப்படின்னு அப்படி சொல்லும்போது, பாண்டியன் சொல்லுவான், "அதெல்லாம் எங்களுக்கு சந்தோஷமான விஷயம் தான். இதில மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஏன்பா வந்து இத ஏன் சொல்லாம விட்ட?" அப்படின்னு ராஜிட்ட கேட்பாரு.
இவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது, அங்கேருந்து சுகன்யா, அதுக்கப்புறம் ராஜியோட அம்மா, குமாரோட அம்மா, அப்புறம் அவங்க அப்பத்தா எல்லாரும் வந்துருவாங்க. வந்துட்டு ராஜிய பார்த்துட்டு, "ஏன் ராஜி எங்ககிட்ட கூட சொல்லாம விட்டுட்ட" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஹாப்பியா அவள கொஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் சொல்லுவாங்க, "நாங்க வந்து ராஜிய கூட்டிட்டு போயிருந்தோம்" அப்படின்னு சொல்லிட்டு வடிவு சொல்லுவா. அப்போ வந்து கோமதி சொல்லுவா, "அதெல்லாம் விட முடியாது. அது எப்படி நான் விடுவேன் ராஜிய?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, பாண்டியன் சொல்லுவான், "ஒண்ணும் இல்ல. வளகாப்பு போட்டுட்டு தாராளமா உங்க பொண்ண கூட்டிட்டு போங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, ராஜி சொல்லுவா, "ஐயோ மாமா நாங்க சொல்றத ஒண்ணும் புரிஞ்சுக்கோங்க. நான் இன்னும் செக் பண்ணியே பார்க்கவே இல்ல" அப்படின்னு சொல்லி சொல்லுவா. அப்போ கோமதி சொல்லுவா, "இதுல என்ன இருக்கு செக் பண்ணி பார்க்கறதுக்கு? உனக்கு வந்து டேட் தான் தள்ளி போயிட்டு சிம்ப்டம்ஸும் தெரிஞ்சிருச்சுல்ல. அப்படிங்கும்போது குழந்தை தான். அதெல்லாம் ஒண்ணும் கவலை இல்ல. பிரெக்னன்சி கிட் வச்சுலாம் ஒண்ணும் பார்க்க வேண்டாம். நேரடியா டாக்டர்ட்டயே போலாம்" அப்படின்னு சொல்லி சொல்லுவா. அப்போ கதிர் சொல்லுவான், "டாக்டர்ட்ட போணும்னு முடிவு பண்ணும்போது ஏன் இப்போ டிலே பண்ணணும்? இன்னைக்கே நம்ம போயிருவோம்" அப்படின்னு சொல்லி சொல்லுவான். கோமதி சொல்லுவா, "இல்ல, இல்ல 2 நாள் கழிச்சே போகலாம். அதுவரைக்கும் அந்த சந்தோஷத்த அனுபவிப்போம்" அப்படின்னு சொல்லி சொல்லுவா. அப்போ ராஜியோட அம்மா திரும்பி நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லும்போது, கோமதி விடமாட்டேன்பா. அப்போ மாரி சொல்லுவா, பாரேன் உனக்கு தங்கமான ஒரு மாமியார் கிடைச்சிருக்கு" அப்படின்னு சொல்லி சொல்லுவா. அப்போ அவங்க அப்பத்தா சொல்லுவா, "என்னது அப்போ நான் உனக்கு நல்ல மாமியார் கிடையாதா? உன் பிள்ளையெல்லாம் வந்து உங்க அம்மா வீட்டுக்கு போகாமயே நான் தான் உனக்கு பார்த்துக்கிட்டு இருந்தேன் டெலிவரியெல்லாம்" அப்படின்னு சொல்லும்போது, "அத்தை நான் அப்படி சொல்லல. ராஜுக்கும் ஒரு நல்ல மாமியார் கிடைச்சிருக்கேன்னு சொன்னேன். நீங்க எனக்கு எப்பவும் தங்கமான மாமியார் தான்" அப்படின்னு அவ சொல்லிக்கிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் சரி நாங்க வீட்டுக்கு போறோம்ன்னு சொல்லும்போது, "சாப்பிட்டுட்டு போங்கன்னு" சொல்லி சொல்லுவான். "இல்ல, இல்ல வேண்டாம். நாங்க வீட்டுக்கு கிளம்புறோம்ன்னு" சொல்லிட்டு அவங்க எல்லாரும் கிளம்பி போயிருவாங்க. ராஜுவும் மீனா உட்காந்துருப்பாங்க. அப்ப ராஜிகிட்ட மீனா சொல்லுவா, "ராஜி நான் வந்து அப்ப சொன்னேனே, எனக்கு முன்னாடியே நீ அம்மாவாக்க போறியேன்னு, அது சந்தோஷத்துல தான் சொன்னேன். நீ எதுவும் தப்பா எடுக்கலையே?" அப்படின்னு சொல்லி கேட்பா. "அக்கா நான் அதையே யோசிக்கல. இன்னும் நான் செக்கப்புக்கு கூட பண்ணி பார்க்கல. அதுக்குள்ள ஏன் இப்படி எல்லாரும் முடிவு பண்றாங்கன்னு தெரியல" அப்படின்னு சொல்லும்போது, "ஓ! நீ அரசி சொன்னத நெனச்சு பார்க்குறியா? பிரெக்னன்சி கிட்ட வச்சு நம்ம மயிலக்கா பார்த்தப்போ கூட, அதுக்கப்புறம் டாக்டர்ட்ட செக் பண்ணும்போது, குழந்தை இல்லன்னு வந்துச்சு. அத யோசிக்கிறியா? அது எல்லாருக்கும் அப்படி இருக்காது ராஜி" அப்படின்னு சொல்லி சொல்லுவா. எனக்கு அத நெனச்சு மட்டும் தான்க்கா ரொம்ப பயமாவே இருக்கு. டாக்டர்ட்டயாவது இன்னைக்கே போனா கொஞ்சம் நல்லா இருக்குமேன்னு பார்க்குறேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கும்போது, மீனா சொல்லுவா, "உனக்கு பயத்துல எப்பவுமே பார்க்கலான்னு தோணுதா? சரி வேணா இன்னைக்கே போய் பார்த்துரலாம். ஒண்ணும் கவலைப்படாத" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பா மீனா. அந்த சமயத்துல ஜூஸ் எடுத்துட்டு கோமதி வருவா. "இந்த ஜூஸ குடி" அப்படின்னு சொல்லிட்டு ராஜிட்ட குடுக்கும்போது, ராஜி சொல்லுவா, "இப்ப தானத்த குடிச்சேன்" அப்படின்னு. "அதுக்கு என்ன இன்னொரு குடி" அப்படின்னு சொல்லிட்டு அவ கையில குடுப்பா. அந்த சமயத்துல மீனா சொல்லுவா, "அத்த அவ ரொம்ப பயப்படுறா. நம்ம வந்து செக்கப்புக்கு இன்னைக்கே போயிரலாம்" அப்படின்னு சொல்லும்போது, "ஏன்டி பயப்படுற? அதுதான் உனக்கு நாள் தள்ளிட்டுல. அதெல்லாம் பத்தி கவலைப்படாத" அப்படிங்கும்போது, "இல்ல இன்னைக்கே போகணும்" அப்படின்னு அவ சொல்லுவா. "சரி போய் பார்த்துரலாம்" அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்லிட்டு இருக்கும்போதே, அங்கருந்து சுகன்யா வருவா. "என்ன மருமகளுக்கு பயங்கரமா கவனிப்பு ஜாஸ்தியாயிட்டு" அப்படின்னு சொல்லிட்டு, "மருமகளுக்கு தான் கவனிப்பா? தம்பி பொண்டாட்டிலாம் கவனிக்கிறது கிடையாதா?" அப்படின்னு சொன்னோனே, "உனக்கு தான் நான் குடுப்பேன். நீ இங்கேயே இருந்துட்டே இருந்தேன்னா, நான் கண்டிப்பா குடுக்க தான் போறேன். இரு நான் உனக்கு வேணா ஜூஸ் எடுத்துட்டு வரேன்ட்டு" கோமதி போக போவா. அப்போ அவ சொல்லுவா, "இல்ல, இல்ல எனக்கு அதெல்லாம் வேண்டாம். நான் சும்மா தான் சொன்னேன். நான் வந்து இப்ப வந்ததே எதுக்குன்னா, அங்க முத்துவேல் மாமா வந்து இவங்க 2 பேரையும் கூட்டிட்டு வர சொன்னாங்க. கதிரையும், ராஜையும். அவங்க பார்க்கணுமா" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "ஏன் அவரு இங்க வரமாட்டாரா?" அப்படின்னு சொல்லி கேட்பா கோமதி. அப்போ சொல்லுவா, "ஏன் பாண்டியனே உடனே அங்க வந்துருவாங்களா? வரமாட்டாங்கல்ல. அதே மாரி தான் முத்துவேல் அண்ணனும். இப்ப நீங்க அனுப்புறீங்களா? இல்லைன்னா உங்க தங்கச்சி வந்து அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாங்க நான் போய் சொல்லட்டுமா?" அப்படின்னோனே, "ஏய் சும்மா இருடி. வேண்டாத எதையும் சொல்லி தொலைச்சிறாத. நான் அனுப்பி வைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ராஜிகிட்ட சொல்லுவா. "ராஜி நீயும் கதிரும் போய் பார்த்துட்டு வாங்க" அப்படின்னு. உடனே சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்க போவாங்க. அப்போ முத்துவேலு வந்து பயங்கர ஹாப்பியாகி, "ராஜி ரொம்ப சந்தோஷமா இருக்குமா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, சக்திவேலும் சொல்லுவாரு, தாத்தாவாக போறத நெனச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ராஜி. நம்ம வீட்டுக்கு நல்லது நடக்குங்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. முத்துவேல் சொல்லுவாரு, "நமக்கு ஒரு பேரனோ, பேத்தியோ கிடைச்சிருச்சுன்னா, அந்த குழந்தைய வச்சுக்கிட்டே நான் அப்படியே இருந்துருவேன் வீட்ல" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமா, உன் தங்கச்சி உன்ட்ட அப்படிதான் குடுத்துற போறாளாக்கும். இப்பமே வீட்ல வச்சு கூட்டிட்டு பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னதுக்கே விட மாட்டேன்ட்டா." சக்திவேல் சொல்லுவான், "நம்ம வீட்டு வாரிச நம்ம எப்போனாலும் நான் தூக்கிட்டு வந்துருவேன். அது எப்படி சொல்றது?" அப்படின்னோனே, "ஏன்டா நீ தேவையில்லாம போய் தூங்கிட்டு இருக்கிற பிள்ளைய வீட்ல போய் தூக்கிட்டு வந்துறாதடா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லிட்டு இருப்பா. அந்த சமயத்தில குமார் அங்கேருந்து வருவான். குமார பார்த்த உடனே அவங்க அம்மா சொல்லுவா, "டேய் நீ கல்யாணம் முடிஞ்ச நேரம் பாரு நீ மாமாவாக்க போற" அப்படின்னோனே, அவன் முழிப்பான். "மாமாவா?" அப்படின்னு கேட்பான். "என்னடா இது மாமாவான்னு உனக்கு தெரியலையா? நம்ம ராஜி வந்து உண்டாயிருக்காடா" அப்படின்னு சொன்ன உடனே அவன் பயங்கர ஹாப்பியாகி ராஜிகிட்ட போயிட்டு சொல்லுவான், "வாழ்த்துக்கள் ராஜி. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ராஜி. நான் மாமாவாக போறேன் அப்படிங்கிறத கேட்ட உடனே, "நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க. எப்பவும் சந்தோஷமா இரு" அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருப்பான். அந்த சமயத்தில முத்துவேல் சொல்லுவாரு, "எனக்கு என் பேரனோ, பேத்தியோ கிடைச்சிட்டா, அத பார்த்துட்டு நான் சந்தோஷமா கண்ண மூடிருவேன்" அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் சொல்லுவாங்க, "எதுக்கு இந்த நல்ல நேரத்தில இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க அம்மா சொல்லுவா, "உன் பேரனுக்கோட கல்யாணத்த கூட நீ பார்ப்ப. அந்த சமயத்திலயும் நீ ஆரோக்கியமா நல்லா இருப்ப" அப்படின்னு அவங்க அம்மா அவன ஆசீர்வதிக்கிற மாரி இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் வந்து முடிஞ்சது. வீடியோவுக்கு ஒரு லைக் குடுத்து, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.